friends, இன்னைக்கு நம்ம சோம்பேறி டிப்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 7 science proven methods to boost your memory. ரஃபா என்னென்ன 7 methods னு பார்க்கலாமா? Number 1, meditation. Number 2, cup of coffee. Number 3, eating berries. Number 4, sleep consolidation. Number 5, create mnemonics. Number 6, reduce your stress. Number 7, sensory simulation. இந்த 7 மெத்தட்ஸ் எப்படி நம்ம மெமரி பவரை அதிகப்படுத்துதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, மெடிடேஷன். நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய திங்க் பண்ணுவோம், சாய்ஸஸ் டிசைட் பண்ணுவோம், நிறைய ஞாபகம் வச்சுக்குவோம், ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், அப்புறம் ரீகாலும் பண்ணுவோம். ஸோ நம்ம மெமரி பவர் அண்ட் பிரெயின் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறதால நம்ம மெமரி செல்ஸ் யூஸ் ஆகிட்டே இருக்கு. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம மைண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட மெமரி கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும். 2019 படி ஒரு ரிசர்ச் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் நம்ம டெய்லி லைஃப்ல 10 to 15 மினிட்ஸ் பண்றதால நம்ம மெமரி பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் இதுதான் பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிடேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல சைலண்டா காமா இருக்கிற பிளேஸ்க்கு போகணும். அப்புறம் ஐஸை க்ளோஸ் பண்ணி சைலண்டா மைண்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேட் பண்றப்போ கஷ்டமா தான் இருக்கும், மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நிறைய தாட்ஸ் வரும், அப்புறம் நம்ம லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்லாம் ஞாபகம் வரும், மைண்ட் பயங்கரமா டீவியேட் ஆகும். பட் இந்த டைம்ல நம்ம மைண்டை ஃபோர்ஸ் பண்ணாம அதோடைய போக்கிலே விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சைலண்டா இருந்தா மைண்ட் தன்னால ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஃபோக்கஸை எது மேலேயும் வைக்கக்கூடாது. 10 to 15 மினிட்ஸ் சைலண்டா மனசை காமா வச்சுக்கிட்டு உட்காரணும். நம்ம மைண்ட் கூட ஒரு பெட்ரூம் மாதிரி தான். நம்ம சுத்தமாக நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேடுற பொருளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே அந்த ரூம் ரொம்ப டர்ட்டியாக மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளும் நம்ம மைண்டை மெடிடேட் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம மெமரியை ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ மெடிடேஷன் பண்ணால் நம்ம மெமரி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணலாம். நம்பர் 2, கப் ஆஃப் காஃபி. எல்லாருக்கும் தெரியும் காஃபி குடிச்சா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு. பிகாஸ் அதில் இருக்கிற கஃபைன் கண்டென்ட் நம்ம பிரெயினில் இருக்கிற மெமரி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். பட் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் காஃபி குடிச்சா நம்மளுடைய மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும்னு? 2014 படி நியூராட்டிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் காஃபி கொடுக்குறாங்க. அந்த காஃபியை கன்சியூம் பண்ண குரூப் ஆஃப் பீப்புள் நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இன்ஃபர்மேஷன்ஸை நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஞாபகமும் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச்சின் படி காஃபியில் இருக்கிற கஃபைன் நம்மள எனர்ஜியாக மட்டும் இல்லாமல் மெமரியும் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 3, ஈட்டிங் பெர்ரீஸ். பெர்ரீஸ் நம்ம டெய்லி லைஃப்ல சாப்பிட்டா நம்மளுடைய மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸில் இருக்கிற ஃப்ளேவனாய்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட் நமக்கு வயசாகிறத குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்மளுடைய மெமரி பவர் அது குறையாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூராட்டிக் சயின்ஸில் ஒரு சீக்ரெட் ரிசர்ச் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ரீஸ் சாப்பிட்றதால நிஜமாவே நம்ம மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணாங்க. அங்க இருந்த லேடிஸ்க்கு 7 days அவங்களோட டெய்லி மீல்ல பெர்ரீஸை ஆட் பண்றாங்க. அப்போ அவங்களுடைய மெமரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுறத கவனிக்கிறாங்க. ஸோ பெர்ரீஸ் சாப்பிட்றதால நம்ம மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பெர்ரீஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதும் ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 3 இல்லாட்டி அதுக்கு மேலே நம்ம பெர்ரீஸ் சாப்பிடலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி எந்த பெரி வேணாலும் சாப்பிடலாம். அதில் இருக்கிற ஃப்ளேவனாய்ட் நம்மளுடைய மெமரி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, ஸ்லீப் கன்சாலிடேஷன். ஸ்லீப் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் நம்மளோட மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நம்ம டெய்லி லைஃப்பில் அட்லீஸ்ட் 8 hours தூங்கணும். அதுதான் ஒரு நார்மல் ரெகுலர் ஸ்லீப் சைக்கிளோட ரொட்டீன். ஏன்னு தெரியுமா? நீங்கள் தூங்கும் பொழுது தான் நம்ம மைண்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி லாங் டேர்ம் மெமரியில் சேவ் ஆகும். பட் நம்ம தூங்காமல் இருந்தோம்னா நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் டே ரொம்ப டயர்டாகி மைண்ட் அப்செட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடும். நமக்கே ஞாபக மறதி வந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தூங்கும் பொழுது நம்மளுடைய ஐபால் மூமெண்ட்டுக்கு 2 டைப் இருக்குது. ஒரு டைப்பில் ஒரு விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் ஆகும்.
நான் ஐ ரேப்பிட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஐஸோட ஐபால் மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பொழுது நம்ம பிரெயின் ரீகலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் லாங் டேர்ம் மெமரியில் சேவ் ஆகும். அதே REM அப்படின்னு சொல்கிற ரேப்பிட் ஐ மூமெண்ட்டில் தூங்குறப்போ நம்ம பிரெயின் எமோஷ்னல், சென்ஸ், ஃபீலிங் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரீகலெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு ரொட்டீன் சைக்கிளில் 8 hours டீப்பாக தூங்கும் பொழுது நம்ம மைண்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிலீட் ஆகிடும். ஸோ நம்ம மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம பாடிக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 5, கிரியேட் நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள், ஃப்ளெக்சிபிள், டைவர்ஸான பேட்டர்னை வச்சு பெரிய கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது தான் நிமோனிக்ஸ். இந்த டெக்னிக்கை தான் நம்ம பிரெயின் நேச்சுரலாக நமக்கு அப்ளை பண்ணுது. இந்த கான்செப்டில் ஒரு சில லெட்டர்ஸை வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போது ரெயின்போ கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர்ஸ் இருக்குது. அந்த 7 கலர்ஸை ஆர்டராக கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா யாராலும் முடியாது. பட் அதை ஒரே வேர்டாக ஒரு ஹிண்ட் வேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக எல்லாராலும் முடியும். ஸோ விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய கலர்ஸை ஆர்டர் படி நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து ஞாபகம் வச்சுக்கிறது தான் விப்ஜிஆர். ஸோ இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஒன் வேர்ட் நிமோனிக் தான். நம்ம மைண்டில் இருக்கிற பெரிய பெரிய கான்செப்ட்லாம் நிமோனிக்ஸை வச்சு ரிலேட் பண்ணால் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய கைண்ட் ஆஃப் நிமோனிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் மியூசிக் கூட ஒரு கைண்ட் ஆஃப் நிமோனிக் பேட்டர்ன் தான். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டாபிக் அல்லது சப்ஜெக்டை மியூசிக்கோட ட்ரை பண்ணால் நல்ல மெமரி ஆகும். ஸோ நிமோனிக்ஸ் நம்ம மெமரியை இம்ப்ரூவ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்பர் 6, ரெடியூஸ் யோர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்மளுடைய மெமரி பவர் மட்டும் டிக்ரீஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும் அது அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்ம மைண்டால் ஃப்ரீயாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், டீவியேஷன் தான் ஆகும். இப்படி நடக்கிறதால நம்ம பிரெயின் ஒரு சின்ன ஈஸியான இன்ஃபர்மேஷனை கூட மெமரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரெஸ். அது நம்ம பிரெயினை ஃபுல்லாக டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். இப்படி ஆகிறதால நம்ம பிரெயின் ஒரு ஈஸியான மெமரியை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுவே கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் நம்ம பிரெயின் லேசி ஹேபிட்ஸ்க்கு அடாப்ட் ஆகிடும். இந்த மாதிரி நடக்கிறதால தான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட டல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக மாறிடுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹேலிங். நல்ல டீப் ப்ரீத் எடுக்கிறப்போ நம்ம மைண்ட் நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். நமக்கு பிடிச்ச ஹாபீஸை பண்ணலாம். லைக் பெயிண்டிங், சிங்கிங், டான்ஸிங், என்ன வேணால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாட்ஸை எழுதலாம். இது நம்ம பிரெயினுக்கு ஒரு நல்ல விதமான பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். யோகா பண்ணுறதால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண முடியும். இது நம்ம மைண்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் தரும். ஃபைனலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம மெமரி பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்பர் 7, சென்சரி சிமுலேஷன். மெமரி நம்ம சென்ஸோட ரிலேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எக்ஸாம்பிள், முன்னாடியே ஒரு சென்ட்டோட வாசனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த சென்ட் பாட்டில் பார்க்கும்போது அந்த சென்ட்டோட வாசனை உங்களுக்கு ஞாபகம் வரும். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு ஃப்ரூட், ஒரு ஆப்பிளை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த ஆப்பிளை பார்க்கும்போது அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் வரும். இது பேர் தான் சென்சரி சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை நம்ம சென்ஸ் கூட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. அப்போ தான் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். ப்ரொஃபஷனல் மெமரைசர்ஸ் இந்த மாதிரி தான் சென்ஸை யூஸ் பண்ணி ஹியூஜ் வால்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதனால இன்ஃபர்மேஷன்ஸை மெமரி பண்ணுறதுக்கு வெறும் கண்ணையும் காதையும் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய மற்ற சென்ஸையும் யூஸ் பண்ணால் மெமரி பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ஸ் ஒரு ஸ்ட்ராங் டூல் மெமரி பண்ணுறதுக்கு. அதனால நம்ம மெமரி பவர் இப்படியும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த 7 சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தட்ஸை நம்ம டெய்லி லைஃப்பில் இனிமேல் அப்ளை பண்ணுவோம். மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுவோம்.